ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி அக்ஷய திருதி. எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாசலில் வந்துட்டு தாமரைப்பூ கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா உருளிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி குலதெய்வ விளக்கு வச்சு நாங்கள் வந்துட்டு பூஜை பண்ணியிருந்தோம். குலதெய்வ விளக்கு எப்படி பண்ணுறது, இந்த பானைக்குள்ளே என்னென்னலாம் போட்டிருக்கேன், அதை எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறதுன்ற வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குலதெய்வ விளக்கை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக வச்சு கும்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி உப்பு மஞ்சள் தான் வச்சு கும்பிட்டுருக்கிறேன். வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்கள் எல்லாமே வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் எப்போவுமே. இன்றைக்கி அன்னபூரணிக்கு ரொம்பவே உகந்த நாள். முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம் நிறையவே. அது வந்து நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்படிலாம் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணீங்க, நம்மளோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.